இந்த சபை உடைந்து போகாம நிலையாக நின்று இயங்கி கொண்டிருக்கிறதுக்கு கிறிஸ்துவுடைய ரோல் தான் முக்கியமான ஒரு காரணம். we are not dependent on angel, we are dependent on Christ. ஹல்லேலூயா. நம்ம தூதர்களை சார்ந்து இந்த சபையை நடத்தல, கிறிஸ்துவை சார்ந்து இந்த சபையை நடத்துகிறோம். அதனால தான் இது பீஸா உடையாம நிலை நிற்கிறது. ஹல்லேலூயா. நிலை நின்று இயங்கி கொண்டிருக்கிறது. ஸோ ஜீசஸ் இஸ் த சோர்ஸ் ஆஃப் த சர்ச். இந்த சபையோட ஆதாரமே இயேசு கிறிஸ்து தான். இந்த சர்ச் உருவாவதற்கே யார் தான் காரணம்? இயேசு கிறிஸ்து தான் காரணம். அப்போஸ்தலர்ல நம்ம வாசிக்கிறோம், தன்னுடைய சொந்த ரத்தத்தினால, இந்த சொந்த ரத்தத்தை கொடுத்து இந்த சபையை என்ன பண்ணியிருக்காராம்? உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. அதில் வில்லியம் பார்க்லே அப்படிங்கிற ஒரு பைபிள் ஸ்காலர், ஒரு பைபிள் ஸ்காலர் ரொம்ப அருமையாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு. ஒரு குவாட்டு, அவருடைய குவாட்டு என்னன்னா, the world is the creation of Christ and the church is the new creation of Christ. எவ்வளோ அருமையான வார்த்தை. இந்த உலகம் ஆண்டவருடைய படைப்பு, சர்ச் ஆண்டவருடைய புதிய படைப்பு. இந்த உலகத்தில் எல்லாரும் இருக்காங்க, ஆண்டவரால் படைக்கப்பட்ட உலகத்தில் எல்லாருமே இருக்கிறாங்க. புதிய படைப்புக்குள்ளே யாரெல்லாம் வர்றா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் புதிய மனுஷனாக மாறாமல் பரலோகத்துக்கு என்ன பண்ண முடியாது? போக முடியாது. ஆண்டவர் படைச்ச உலகத்தில் தானே இருக்கிறேன், கடைசியில் நம்ம எல்லாரும் ஆண்டவர் கொண்டு போயிடுவார் பரலோகத்துக்கு அப்படின்லாம் வெளியில் சுற்றிட்டு இருக்கிறவங்க நினச்சா அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பினாதான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த புதிய படைப்பாகிய நியூ கிரியேஷன் இந்த சர்ச்சுக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வந்தாதான் ஏகப்பட்ட சபைகளை ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்காரு. அந்தந்த ஏரியாவில் அந்தந்த சபைகளுக்கு ஜனங்கள் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ அதுதான் ஒவ்வொரு சபையும் நியூ கிரியேஷன் ஆஃப் கிரைஸ்ட். அதுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் போனால் அவங்க நியூ கிரியேஷனாக என்ன பண்ணிடுவாங்க? மாறிடுவாங்க. எப்படி மாறுவாங்க? ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு கேட்டு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் ஆண்டோடைய வார்த்தை ஒவ்வொருத்தருக்கு நேராக என்ன பண்ணும்? கடந்து வரும். என்னென்ன காரியங்களை நம்ம தவறுகிறோமோ, என்னென்ன காரியங்களை நம்ம தப்பு செய்கிறோமோ, அதெல்லாம் ஆண்டவர் அவருடைய வார்த்தையால் உணர்த்துவார், வார்த்தையால் திருத்துவார். அப்படி திருத்தி, உணர்த்தி, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, நிலைநிறுத்தி நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்காரு? நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறாரு. இதுதான் புதிய சிருஷ்டி ஆகிறது. ஹல்லேலூயா. புதிய படைப்பாக மாறுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். ஒவ்வொருவரும் கண்டிப்பாக ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும். சபை கூடி வரதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. கண்டிப்பாக சர்ச் அட்டன் பண்ணணும். ஆண்டவர் ஜனங்களோடு, மக்களோடு இடைப்படுகிற ஒரு ஸ்தலம். ஹல்லேலூயா சகோதரர். கண்டிப்பாக அதை விட்டுறக்கூடாது.